வணக்க மக்களே. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்களோட ஸ்பீச்சை கேட்டதுக்கப்புறம் அரசியலில் சில மாற்றங்கள் பயங்கரமாக அதிரடியாக நடந்திருக்குன்னே சொல்லலாம். இந்த 2 நாளுமே அவரோட ஸ்பீச் வந்து பயங்கரமான ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்குன்னே சொல்லலாம். இந்த மீன் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா தளபதி அவர்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்தோட ஐடி விங் ஆஃபீஸ் வந்து விசிட் பண்ணியிருக்காரு. அதாவது பிரஸ்டீஜ் பாலிகன் தேனாம்பேட்டையில் இருக்க ஆஃபீஸை வந்து விசிட் பண்ணியிருக்காரு. அதோட ஃபோட்டோஸ் தான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர வைரலாகவும் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ தளபதி அவர்கள் வந்து இங்கே விசிட் பண்ணது வந்து தளபதி அவர்கள் அங்கே இருந்த ரசிகர்களும் சரி அங்கே இருந்தவங்க எல்லாருமே பார்த்து கையசிச்சிருக்காரு. தமிழக வெற்றி கழகத்தோட அஃபிஷியல் ஐடி விங் வந்து தேனாம்பேட்டையில் தான் அங்கே தான் இருக்குது. ஸோ தளபதி அவர்கள் விசிட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அஜித்குமார் அவர்களுக்கான நேர்ந்த கொடுமையை எதிர்த்து தாவேகா சார்பாக வந்து போராட்டம் நடத்துறதுக்கு அனுமதி வந்து கிடச்சிருக்குது. முன்னதாக பார்த்தீங்க அப்படின்னா காவல்துறையினரும் வந்து அனுமதி கேட்டிருந்தாங்க. ஆனால் அனுமதி வந்து மறுக்கப்பட்டது. ஸோ அதனால தாவேகா சார்பாக நேரடியாக வந்து நீதிமன்றத்தை வந்து நாடியிருக்காங்க. நான் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நீதிமன்றம் வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து திருப்புவனம் அஜித்குமார் கொலை வழக்கு தொடர்பான தாவேகா போராட்டத்திற்கு நீதிமன்றம் உத்தரவு அளித்துள்ளது. ஸோ போராட்டத்திற்கு காவல்துறை அனுமதி வழங்கியதாகவும் தகவல் வந்திருக்குது. ஸோ ஏற்கனவே வந்து இது பிளான் பண்ணியிருந்தாங்க ஜூலை 3ஆம் தேதிங்கிறது. ஸோ அனுமதி மறுக்கப்பட்டதுனால நீதிமன்றத்தை நாடி இப்போ வந்து அனுமதி பெற்றிருக்காங்க. ஸோ எப்போ தேதிங்கிறத வந்து அறிவிப்பாங்க கூடியவர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. தளபதி ஏற்கனவே அவரோட வீட்டுக்கு போய் நேராக போய் ஆறுதல் சொல்லிட்டு வந்தார். ஸோ இந்த மாதிரி தளபதி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.